நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெல்கம். நான் மீண்டும் சீக்கிரமாய் வருவேன் என்று உரைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தயவின் நேரம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முடிவு, இது ஒரு நல்ல ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை. பல பேருக்கு முடிவை குறித்து 2 விதமான எண்ணங்கள் இருக்கும், 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சில மக்கள் முடிவை பார்த்து பயப்படுவாங்க. அது எப்படிப்பட்ட முடிவு? வாழ்கிற வாழ்க்கையில் அந்த வாழ்நாளினுடைய கடைசி நாள் இருக்குது பாருங்களேன், இந்த கடைசி மணித்துளி, த லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் த லைஃப், அதை பார்த்தா நிறைய பயம். ரொம்ப எளிமையாக சொன்னால் மரணத்தின் மீது நிறைய பேருக்கு பயம் இருக்கும். அதனால் முடிவை பார்த்த உடனே ஒரு பயம், எப்போ மறிச்சிருவோமோ, இல்லை மரணத்தை குறித்து ஒரு புரியாத ஒரு பயம் இருக்கும். அது ஒரு விதமான மக்களினுடைய எண்ணங்களில் இருக்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை குறிக்கும். அது ஒரு விதமான முடிவு. இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முடிவு என்பது ஒரு ஆச்சரியமான, ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அவங்களுக்கு இந்த காரியத்தில், இந்த ஒரு ஈவெண்ட்டில், இந்த சுச்சுவேஷனில் வாட் வில் பி த எண்ட் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. வாட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ்? எது முடிவு? அது எப்படி எனக்கு சாதகமாக இருக்குமா இல்லையா? அதில் நான் நினச்ச மாதிரி நடக்குமா நடக்காதா? இது ஒரு பெரிய ஒரு கிரேஸியாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடுறாங்க. எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் தெரியுமா? எனக்கு என்ன ஆசைப்படுறனோ அது நடக்குமா நடக்காதா, அந்த ஒரு குறி கேட்கிறதை போல். அப்படியான ஒரு தீர்க்க தரிசனம் தான் மக்கள் தேடி ஓடுகிற ஒரு முடிவை எதிர்பார்த்த பயணம். இப்படி 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று பயம் சார்ந்து, எதிர்பார்ப்பு சார்ந்து. இது 2மே தவறு தான். முடிவு என்பது கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. எல்லாம் நன்மைக்கு எதுவாக அவர் நிச்சயமாக நல்ல முறையில் நடத்தி கொடுப்பார். அதனால் முடிவை குறித்து நீங்கள் தியானிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் லீவ் இட், கர்த்தர்கிட்ட ஒப்படைங்க, அமைதியாக இருங்க, அன்பாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த முடிவை ஒரு ஆச்சரியமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு முடிவாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். ஒரு வசனம் வாசிக்கிறேன், அதுக்கப்புறமாக நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்கள் எதிர்பார்க்கிற, my dear brother, my dear sister, I really want to encourage you through this message. நீங்கள் என்ன காரியத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? எதற்கு ஆசைப்பட்டு காத்துட்ருக்கிறீங்க? எது உங்களுக்கு இப்போ தேவைப்படுது? இது உங்களுக்கு தான் தெரியும். இன்னும் ஒருவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்திற்கான முடிவை அவர் உங்களுக்கு அறிவிக்கிற ஒரு நினைவுடையவராக இருக்கிறார். அந்த நினைவு அவரிடம் இருக்கிறது. நம்மளெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களாப்பா அப்படின்னு ஒரு பெரிய பெரிய ஒரு ஃபேமான ஒரு பணக்காரர்களை பார்த்து, உச்சத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து, நம்மெல்லாம் அவங்க நினைவில் வருவோமா, நம்மளை நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்னு மக்கள் பேசுவாங்க இல்லையா? இல்லை பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்து கூட நம்ம ஏங்கிக்கிட்டு இருப்போம். எப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், எப்போ நமக்காக ஜெபம் பண்ணுவார், நம்மளெல்லாம் நினச்சி பார்ப்பாரா அப்படின்னு நினைக்கிற விசுவாசிகள் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு நினைவுகள் மனிதர்களிடம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஊழியர்கள் கூட அதை உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் மறவாத தேவனாக ஒருவர் இருக்கிறார். அவர் உங்கள் அப்பா. அவர் உங்களை குறித்து நினைவோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு இப்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு உறவு நமக்கு இருக்குது? அதை சார்ந்த ஒரு புத்தகம் நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை படிக்கும் பொழுது நிச்சயமாக எனக்கான முடிவு அவரிடத்தில் இருக்குது. அது தீமைக்கானது இல்லையா, நன்மைக்கு ஏதுவான ஒரு நினைவுகள். நான் திருப்பி வரேன், மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த முடிவுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அந்த முடிவு என்பது கர்த்தருடைய நினைவுகள் தான். இல்லைனா யதார்த்தமாக ரொம்ப பிளெயினாக ஒன்று சொல்லணும்னா, எல்லா முடிவுகளுக்கும் there is a beginning called thoughts. எவ்ரி ஆக்ஷன், அதுக்கு பின்பதாக ஒரு சிந்தனை இருக்கிறது. அந்த சிந்தனை தான் ஒரு செயலினுடைய வடிவம் பெற்று ஒரு செயலாக மாறி
அது வெற்றியாகவோ இல்லை தோல்வியாகவோ மாறக்கூடும். ஆனால் முடிவு எங்கே இருக்குது? எண்ணத்தில் இருக்குது. அங்கே தான் அந்த முடிவு தோன்றுறது. ஒரு ஆறு எப்படி தோன்றுதுன்னு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு நதி எப்படி தோன்றி வருது மலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பிகினிங் வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நீங்கள் நிறையா அந்த நம்மளுடைய காவேரி ஆறெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தலைக்காவேரி உருவாகிற இடம் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்கும். வைகை நதியை பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல உருவாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பெருகி வரும்பொழுது நிறைய சப் ரிவர்ஸ்லாம் சேர்ந்து, கிளை நதிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நதியாக மாறும். இது எல்லா நதிகளுக்கும் பொருந்தும். ஒரு ஆரம்பம் அது நினைவுகளில் தான் ஆரம்பிக்குது. அந்த நினைவுகள் இருக்குது பாருங்கள், அந்த நினைவுகள் ஒரு நல்ல முடிவாக மாறணுன்னா உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் தேவையை குறித்து, உங்களுக்கு என்னென்ன அத்தியாவசியமான தேவைகள் இருக்கிறது, த பேசிக் நீட், ஒரு எசென்ஷியல் நீட், ஒரு ஸ்பிரிச்சுவல் நீட், ஒரு ஃபிசிக்கல் ஃபினான்ஷியல் நீட் எதுவாக இருந்தாலும், அதற்கு தரிசனமாய் சொல்லுகிறேன், உங்கள் உடல் சார்ந்த தேவைகள் இருக்கிறது. ஆமாம், ரொம்ப நாளாக காத்துட்ருக்குறீங்க. சர்மம் அந்த ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்களுக்கு மிகுந்த போராட்டம். என்ன செய்வதென்று தெரியல. இதற்கு மருந்தும் கிடைக்கல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எண்ணங்களில் எமோஷ்னல் இன்பேலன்ஸ் இருக்கும் பொழுது தான் இப்படியான ஸ்கின் ரிலேட்டடான விஷயங்கள் நிறையா எரப்ட் ஆகும், நிறைய வளர்ந்து வெளியே வரும். இந்த எண்ணங்களை சரி செய்யக்கூடிய ஒரே மருந்து என்ன? கர்த்தரின் நினைவுகள் தான் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும். அந்த முடிவு அவரிடத்தில் இருக்கிறதுன்னு நீங்கள் கொஞ்சம் கூல்டவுன் ஆகுங்க. ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளுக்கான காரணம்னு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தெளிவாக அதை புரிந்து வைத்திருக்கிறார். எதை குறித்து? உங்களுக்கு சமாதானமான முடிவை கொடுப்பதை குறித்து. இந்த நினைவுகளை நாம் வேறு விதமாகவும் பார்க்கணும். ஒன்று, கர்த்தர் நம்ம மேலே வைத்த நினைவு. அந்த நினைவு நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய சமாதானத்தை, ஒரு நல்ல வெற்றியை, நாங்கள் எதிர்பார்த்ததை கர்த்தர் எங்களுக்கு செய்தார் என்ற ஒரு சாட்சியை உருவாக்கும். அதற்கு முன்பதாக கர்த்தருடைய நினைவுகள் எப்படியானவைகளாக இருக்குது, நம்மை குறித்து அவர் எப்படி யோசிக்கிறார், அதை குறித்து ஒரு புரிதல் வேணும் இல்லையா? அதை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 139 அதிகாரம் 2ஆம் வசனம். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். ஈவன் ஐ சிட் சம்வேர், ஐ வாக் சம்வேர், நான் என்ன சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும், உட்கார்ந்துருக்கும் போதும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்கப்பா, நான் எழும்பும் போதும் என்னை பற்றி தெரிந்திருக்கிறீங்க. எல்லா ஆக்டிவிட்டியிலும், எல்லா விதமான டே டு டே லைஃப்பில் நமக்கு என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதை சார்ந்து இருக்கிற எல்லா நினைவுகளையும் அவர் தூரத்திலிருந்து பார்க்கிறார். நிச்சயமாக மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தேவைகளுக்காக எவ்வளவோ போராட்டங்களை நம்ம கம் அக்ராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பொழுதுமாக ஒரு என்ன போராட்டங்கள் இருக்குது. இந்த நினைவுகளை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ஒரு புரிதல் நமக்கு வேணும், இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவுகள் நம் மீது இருக்கிறது. அதை அவர் ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறார். சமாதானத்திற்கு ஏதுவாக அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன், தீமைக்கானதாக அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவாக. இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ நான் பேச வந்த காரியத்தினுடைய நோக்கம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். என்ன? தீமைக்கு ஏதுவானதாக இல்லை, சமாதானத்திற்கு, அதாவது நன்மைக்கு ஏதுவானவைகள். அப்போ தீமைக்கு ஏதுவானவைகள் இல்லைன்னா, நாம் தீமையானதை எதிர்பார்த்து காத்திருந்தால், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகளை கொடுக்கும்படியான நினைவுகள் கர்த்தரிடத்தில் இருக்கணும்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தீமைக்கு ஏதுவானதாக இருக்கணுமா, இல்லை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கணுமா? Just I want to put this question in front of you, my dear brother, my dear sister. Do we really having a genuine need? Are we really expecting the genuine the answer from the Almighty God? ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு பதிலை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோமா? இல்லை பிறருக்கான ஒரு பழியாக, பிறருக்கான ஒரு பாதிப்பாக நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை எதிர்பார்க்கிறோமா? இல்லை பொருளாசை சார்ந்து, வாழ்க்கையில் ஒரு இச்சை சார்ந்து. ஆமாம், இச்சை சார்ந்துன்னா நீங்கள் வேறு விதமாக நினைக்க வேண்டாம். ஒரு பொருளையோ, ஒரு வாழ்வியல் முறையையோ, ஒரு லைஃப் ஸ்டைல், இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல், நான் இப்படி தான் வாழ ஆசைப்பட்றேன், நான் இப்பொழுது இருக்கிற நிலை எனக்கு பிடிச்ச நிலை இல்லை, திஸ் நாட் ஐ எம்
இது எனக்கு உகந்த காரியம் அல்ல, எனக்கு இது வேண்டாம், ஐ வாண்ட் டு லிவ் லைக் தட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுவே நன்மைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, தீமைக்கு ஏதுவானவைகள். அப்படி தீமைக்கு ஏதுவான நினைவுகளை கொண்டு நம்ம ஒரு முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும்போது பதில் எப்படி வரும்? ஏன் பதில் வரல அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ தீமைக்கு ஏதுவானவைகளை நாம் நினைக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்தின் முடிவை சமாதானமாக கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், உட்கார்ந்திருக்கும் போதும் பார்க்கிறார், எழும்பும் போதும் பார்க்கிறார். அப்படின்னா ஒரு சாதாரண சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸையும் த காட் இஸ் மானிட்டரிங். அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், எல்லாவற்றையும் உற்று பார்க்கிறார். பெரிய காரியத்தை சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏன் ஒரு சின்ன காரியம் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் அவனை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒன்று புரிகிறது. He observes everything and every moment in our life. எல்லாவற்றையும் அவர் தூரமாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோபு 21:27. இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். நமக்கு கர்த்தருடைய நினைவுகளை புரிந்து கொள்ளணும். முதல்ல நான் சொல்லும் பொழுது தேவன் அவருடைய நினைவு நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது, சமாதானமாய் அது வெளிப்படும், அது முடிவை உண்டாக்கும். ஏன்னா இஸ் எ கிரியேட்டர் காட், ஹி கிரியேட்ஸ் த எண்ட். அதற்கான ஒரு முடிவை உண்டு பண்ணும். ஆனால் எதிரிகளை குறித்த ஒரு நினைவுகள் நமக்கு கர்த்தர் கொடுக்குறார். பழி வாங்கிறதுக்கு இல்லை, எதிரிகளை குறித்த நினைவுகளையும் நமக்கு எதுக்கு கொடுக்குறார் தெரியுமா? டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் இஸ் த எனிமி plotted against us. எது அவன் எதிரியாளி நமக்கு எதிராக என்ன சதி திட்டத்தை வைத்திருக்கிறான், எங்கே கண்ணியை வைத்திருக்கிறான். எதிரிகளை குறித்து ஒரு அறிவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ஒரு வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஞானமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபு அதான் சொல்கிறாரு, எனக்கு நல்லா தெரியுதுப்பா, அநியாயமாய் நீங்கள் நினைத்த நினைவுகளை நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஒரு அநியாயமாக ஒரு 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 லாலெஸ் ஒரு தாட்ஸ், அதில் எந்த விதமான நேர்மையும் இல்லை. நமக்கு எதிராக நினைக்கிற அந்த நினைவுகள் இருக்குது பாருங்கள். இட் மே பி எனிவேர் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். உங்களுக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். அவங்க உங்களை குறித்து தேவையற்ற அநியாயமான பழி சொல்லி அதனுடைய முடிவை அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். உங்களுக்கு எப்படி தீமையான எண்ணங்களுக்கான ஒரு முடிவை நான் உங்களுக்கு விளக்கி சொன்னேனோ, த சேம் திங் இஸ் அப்ளைஸ் தேர். அவங்களுடைய தீமைக்கான எண்ணங்களும் உங்களை குறித்து ஒரு முடிவுக்காக காத்திருக்கலாம். விளட்டும் பார்ப்போம், எப்படியாவது விழுந்து தானே ஆகணும். எவ்வளோ தூரம் உச்சத்தில் போயிடுவாங்க, எவ்வளோ தூரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எவ்வளோ தூரம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலும் இந்த மிஸ்ட் ஆஃப் எம்டினஸ் இவங்க விசுவாச அறிக்கையை சொல்ல போகிறாங்க. அவங்களுக்கு தான் ஒன்றுமே இல்லையே, எப்படி விசுவாசமாக அறிக்கையிட்டு சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்களாய் சாட்சியாய் வாழ போகிறாங்க. பார்க்கலாம் எத்தனை காலம் போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி என்ற ஒரு எண்ணம் எதிர்த்தரப்பில் இருக்கலாம். உங்களை ஊழியத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, இல்லை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து அப்படியான எண்ணங்கள் இருந்து அவங்க அநியாயமான ஒரு எண்ணத்தோடு அவங்க இருக்கலாம். ஆனால் யோபு சொல்கிறார், அதை நான் அறிவேன். The God will enable you to understand the enemy's thought. எதிரிகளினுடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஏன் தெரியுமா? ஒரு எச்சரிப்பான, ஒரு பாதுகாப்பான, அதே வேளையில் நீங்கள் நினைக்கிற நினைவுகள் அல்ல, என் தேவன் என்னை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அது தீமைக்கானது அல்ல. நீங்கள் தீமையாய் நான் விழுவேன் என்று நீங்கள் நினைத்து காத்துட்ருக்கீங்க. அந்த தீமைக்கான ஒரு நினைவு அல்ல, நன்மைக்கு ஏதுவான ஒரு நினைவுகளை, அதனுடைய முடிவை நான் எதிர்பார்க்கிறேன். அதை எனக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படியான ஒரு விசுவாச அறிக்கை உங்களுக்குள்ளாக சாட்சியாக ஏற்படணும்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இப்படியான ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கும் தெரியும், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, எதிரிகளை குறித்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதலை கர்த்தர் கொடுப்பார். அவர்களுடைய நினைவுகளை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதற்கு மாறாக தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போகிறார். தென் only you can match out. இது மிஸ்மேட்ச் ஆகுது. எது மிஸ்மேட்ச் ஆகுது? அவர்கள் நினைத்தபடி அல்ல, கர்த்தருடைய நினைவுகளின்படி உங்களுக்கு ஒரு வெற்றி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு கனம் உண்டாகும். ஆமென். கூடுதலாக ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். மீகா 4:12. ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். அவர் அரிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார். யார்? எதிரிகளுக்கு. இப்போ உங்களுக்கு த காட் டிஃபால்ட்டாக
உங்களுக்கு ஒரு ஒரு புரிதலை உண்டு பண்ண கர்த்தர் அபிஷேகம் கொடுத்துருக்கிறார். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. கிறிஸ்துவ பேர் வச்சவங்கலாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் ரூபன்னு பேர் வச்சதுனால நான் ஒரு நல்ல கிறிஸ்துவன்னு சொல்ல முடியாது. அதனால் கிறிஸ்தவர்கள் இல்லை நான் கிறிஸ்டியன்ஸ்னு நான் இங்கே பேச வரல. நல்லவர்கள் தீயவர்கள்னு நான் பேச வந்திருக்கிறேன். அவ்வளோதான். எண்ணங்களில் நன்மையானவர்கள், எண்ணங்களில் தீமையானவர்கள். அதுதான் நான் இங்கே பேச விரும்புகிற காரியம். கர்த்தரும் அப்படி தான் பார்ப்பார். வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர்கிட்ட எந்த பார்ஷியாலிட்டி கிடையாது. He never looks in the terms of religion. அதனால் கர்த்தர் நல்லவர்கள் தீயவர்கள்னு பார்க்கிறார். இந்த இடத்துல உங்களை குறித்த தீமையான எண்ணம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, அது சார்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் தீமைக்கானவைகள். ஆனால் அவங்களுக்கு தெரியாதான் அவர்கள் சில தண்டனைகளுக்குள்ளாக, தேவனுடைய தண்டனைக்குள்ளாக பாதிக்கப்பட போகிறார்கள், இல்லை தண்டிக்கப்பட போகிறாருன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த தீமையான எண்ணங்களோடு இருக்கிறாங்க. அதான் கர்த்தர் சொல்கிறாரு, தீமையான எண்ணங்களை நான் உனக்கு காண்பிப்பேன், நீ அதை வைத்து ஜெபம் பண்ணு, உனக்கு சமாதானமான முடிவை நான் கொடுப்பேன், உனக்கு வெற்றியான முடிவை நான் கொடுப்பேன். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், கர்த்தர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிறார். உங்களுடைய இந்த போராட்டம் இருக்குல்ல, தேர் கோயிங் டு பி a mighty end for this war. இந்த ஒரு பெரிய போராட்டத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அது முடிவை கொடுக்க போகிறார். எவ்வளோ காலம் இவ்வளோ நாள் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன்னு, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, the God going to end it with a great answer. நீங்கள் எட்டாவதும் அறியாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படியான ஒரு பெரிய ஒரு ஆன்சர் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அது உங்களுக்கு தெரியும், ஆனால் அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுத்து அந்த பதிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு கனத்தை கொடுப்பார் பாருங்கள், அந்த நேரத்தில் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். பட் தட் டைம் வில் பி a trouble time for them. அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையான நேரமாக இருக்கும். கர்த்தர் தன்னுடைய நீதியை வெளிப்படுத்துகிற நேரமாக இருக்கும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற காரியம். கர்த்தருடைய நினைவுகளை குறித்த ஒரு புரிதல் நமக்கு வேண்டும். பின்பு எதிரிகளை குறித்து நினைவுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அது ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு சாட்சியாக கொடுக்கிறார். பின்பு எதிரிகள் தேவனால் தண்டிக்கப்படும் பொழுது, இல்லை தேவனால் நீதியினாலே அவர்கள் நிரப்பப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகும் இல்லையா, they'll be in the trouble. அதை குறித்த ஒரு சாட்சி நமக்கு கொடுப்பார். இப்படி 3 விதமாக பிரிந்து வரும் பொழுது, சங்கீதம் 92:5, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஆமென். நான் சொன்னதை நல்லா புரிந்துக்கிட்டீங்களா? ஒன்று, தேவன் நம்மை குறித்து ஒரு நினைவு வைத்திருக்கிறார். பின்பு எதிரிகளை குறித்த ஒரு நினைவை நமக்கு உண்டு பண்ணுகிறார், ஒரு ஆசீர்வாதமாக அபிஷேகமாக கொடுக்கிறார். பின்பு எதிரிகள் உங்களுடைய உயர்வை பார்த்து அவர்கள் நீதிக்கு உள்ளாக போகும் பொழுது அதை பார்க்கக்கூடிய ஒரு சாட்சியான வாழ்க்கை. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்ப்பாயின்னு நம்ம 91ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம்ல, அப்படியான ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இதற்கு அடுத்து ஒரு முக்கியமான காரியம் நமக்கு தேவை. என்ன பிரதருக்கு சொல்கிறீங்க, ஏதோ முடிஞ்சிருச்சே எல்லாமே, எனக்கு தேவையான எல்லா முடிவும் வந்துருச்சே. முடிவு வந்தவொடனே ஓடி போகக்கூடாது. முடிவு வந்த பிறகு தான் ஒரு பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன எப்படி தெரியுமாங்க? ஒரு காரியத்தை செய்துட்டு அதுக்கான பலனை எதிர்பார்க்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இது தலைகீழாக மாறும். கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? நம்முடைய அன்பான அப்பா என்ன செய்வார் தெரியுமா? உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? அவர் நீங்கள் கேட்கிற, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை சமாதானமாக உங்களுக்கு கொடுப்பார். கொடுத்த பின்பு then the God will expect from your side, நீங்கள் எப்படியான ஒரு புரிதலோடு, ஒரு அன்போடு உங்கள் வாழ்க்கையை சாட்சியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இதுதான் கண்டிஷன். பெற்றுக்கொண்ட பிறகு தான் அவர் எதிர்பார்க்கிறார். நாம் நம்ம நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மிடம் இருந்து அவர் எதிர்பார்க்கிறார். இங்கே ஒன்று கொடுத்துட்டு வாங்கிறதல்ல. இது ஒரு பிஸ்னஸ் இல்லை. தேவன் தன்னையே ஜீவ பலியாக கொடுத்திருக்கிறார். ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு இறைவன் தன்னுடைய உச்சரிப்பினாலே எல்லாவற்றையும் படைத்தவர் மாம்சமாகி நமக்காக ஜீவ பலியாக வந்தார் இல்லையா? அவர் பாருங்கள், அன்பை வெளிப்படுத்தி, தீமைக்கானதல்லப்பா மகளே மகனே, உனக்கு சமாதானமான முடிவை நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தரேன். பின்பதாக அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இந்த வசனத்தில் நான் வாசித்தது போல், அப்பா உங்களுடைய கிரியைகள் எவ்வளோ பெரிதாக இருக்கிறது, மகத்துவமாக இருக்குப்பா, அது மகா ஆழமாக இருக்குது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். Do we have that understanding about the Creator God?
நமக்கு அந்த ஒரு புரிதல் இருக்கா? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? இயேசு வந்தார், இயேசு போனார், இயேசு நடந்தார். அப்படி இல்லைங்க. ஒரு விசுவாச வாழ்க்கை. சரி, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒரு சிஇஓ வராரு. அவர் வரும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? சிஇஓ வந்தார் அப்படின்னு நான் சொல்லுவீங்க? யூ ரைஸ் அப், ஸ்டாண்ட் அண்ட் விஷ் ஹிம். அவரை வாழ்த்து சொல்லுவீங்க, அவருக்கு மரியாதை செலுத்துவீங்க. முதலாளிகள், உலகத்தின் முதலாளிகள், உயர் அதிகாரிகள், பணம் படைத்தவர்கள், அவங்களுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்க முடிஞ்சா? வானத்தையும் பூமியும் தன் வார்த்தையின் உச்சரிப்பினாலே உருவாக்கின ஒரு இறைவன், அவர் தன்னையே கொடுத்து வந்தார். அவரை குறித்த ஒரு புரிதலுக்காவது இடம் கொடுக்குறோமா? ஒன்று கேட்டோம், நான் நான் எதிர்பார்த்த நினைவுகள் எனக்கு கிடச்சிருச்சு, முடிவு எனக்கு எனக்கு எல்லாமே பிளெஸ்ஸிங் ஆயிடுச்சு, அதனால் போதும், ஐ வில் வாக் அவே. அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு அற்புதத்தோடு தன் வாழ்க்கையை முடித்து கொள்கிறாங்க. ஒரு ஈசல் பூச்சி மாதிரி காலை பிறந்து மாலை மறித்து போகும் பாருங்கள், அது மாதிரி ஒரு அற்புதத்தோடு முடிந்து போகிறது. இட்ஸ் அ லைஃப் ஆஃப் மிரக்கிள்ஸ் மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர். எவ்ரி இன்ஹேல் அண்ட் எக்ஸேல், ஒவ்வொரு மூச்சை நீங்கள் இழுக்கும் போது விடும்போதும் அது ஒரு அற்புதம். அவருடைய அன்பு. நீங்கள் இப்போ சுதந்திரமாக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள்னு சொல்கிறீங்களே, இந்த ரட்சிப்பு அவருடைய தாழ்மையினால் நமக்கு மீட்டு கொடுக்கப்பட்டது. He paid a ransom for us. அவர் விலைக்கரையும் செலுத்தியிருக்கிறார்ல. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், எது முக்கியம்? அவருடைய மகா பெரிய அந்த கிரியேஷனை நாம் நினச்சி பார்க்குறோமா? ரொம்ப ஆழமானவைகள். இட்ஸ் வெரி டீப். வசனம் சொல்லுது பாருங்கள், your thoughts are very deep. மகா ஆழமானவைகளும். எது ஆழமானவைகள்? உங்களை மீட்பதற்காக அவர் சிந்தித்தார் பாருங்க. இவ்வளவாய் அன்பு கூறுவேன்னு வந்தார் பாருங்க இந்த உலகத்திற்கு மாம்சமாக. இந்த வார்த்தை மாம்சமாகி கிறிஸ்துவாக நமக்குள்ளாய் ஜீவிக்கிறார் என்ற வசனம் சொல்லுகிறது. அந்த தாட்ஸ் இருக்குது பாருங்கள், அது மகா ஆழமானவைகள். அந்த அன்பு நமக்கு புரிகிறதா? அந்த நினைவுகள் நமக்கு இருக்கா? நாம் எதிர்பார்த்த நினைவுகள் அவர் வைத்திருக்கிறார். நான் அறிவேன் என்று சொல்கிறார். ஐ நோ தட். எனக்கு தெரியுதுப்பா, உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன செய்யக்கூடாது, உனக்கு என்ன கிடைக்கணும், நீ என்ன எதிர்பார்த்துருக்க, அதை நான் உனக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ நோ தட். ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு இறைவன் சொல்லுகிறார், ஐ நோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. நமக்கு அந்த பொறுப்பு இருக்கா? அவரை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கா? ஒரு ஆழமானவைகள், மகத்துவமானவைகள். எப்பா, நீங்கள் மகத்துவமானவர் ஆண்டவரே, நீர் ஆழமானவைகள் எனக்காக சிந்தித்து இருக்கிறீங்க. தாயின் கருவிலை நான் உருவாகும் போதே என்னை பெயர் சொல்லி அழைத்து என்னை பரிசுத்தப்படுத்தி வெளியே எடுத்திருக்கிறீங்க. ஒரு நோக்கம் இருக்குது, எனக்காக எல்லாம் செய்துட்ருக்கிறீங்கப்பா. வாட் கரண்ட்லி ஐ ஹாவ் இட்ஸ் யுவர் பிளெஸ்ஸிங். என்ன உங்களுக்கு இல்லை? பணம் இல்லையா, பொருள் இல்லையா, ஆரோக்கியம் இல்லையா? இப்படி நீங்கள் லிஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது இல்லாதனால நான் பிளெஸ்ஸிங்காக இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை, கர்த்தர் இந்த வாய்ப்பை, இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மிஸ்ட் ஆஃப் ஆல் த பெயின் அண்ட் எம்டினஸ் ஐ ஃபீல் பிளெஸ்ட் அப்படின்னு உங்களால் சாட்சியாக சொல்ல முடியுமா? இப்பொழுது ஆழமானவைகளை நீங்கள் யோசிக்க முடியுமா? அவர் உங்களுக்கு நன்மையானதை நிச்சயமாக செய்வார். இதுதான் அவரை குறித்து நமக்கு இருக்க வேண்டிய ஒரு புரிதல். முடிவாக ஒரு வசனம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:9 வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மை தாட்ஸ் than your thoughts. உங்கள் நினைவுகள் மாதிரி என் நினைவுகள் அல்ல. பூமிக்கும் வானத்திற்கும் ஒரு எண்ட்லெஸ். நாம் நினைக்கிற விதமாக, நம்ம சவுத் போல்னால் ஆண்டவர் நார்த் போலாக இருப்பார்னு நினைக்கிறேன். என்டையர்லி டிஃபர். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், உங்கள் தேவைகளுக்காக கர்த்தர் எனக்கு இதை காரியத்தை இந்த மனிதன் மூலமாக, இந்த சூழ்நிலை மூலமாக இப்படியாக எனக்கு ஒரு அற்புதம் செய்து முடிக்கணும்னு ஜெபம் பண்ணாதீங்க. Don't design your miracles. Don't dictate to the God. உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் நிதானிக்காதீங்க, நீங்கள் தீர்மானிக்காதீங்க, நீங்கள் இந்த வழிமுறைகளை நீங்கள் உண்டு பண்ணாதீங்க ஜெபத்தில். Be a empty plain paper. அப்பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமாய் செயல்படும். நீங்கள் நினைக்கிற நினைவுகள் தேவனுடைய நினைவு இல்லை. அப்படியே எரேஸ் பண்ணிடலாமா? நான் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறேன் இப்பொழுது. முழுமையாக உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் நினைவுகளை எடுத்து போடுங்க. இரண்டாவது முறையும் இந்த டேப்லெட்ஸ் அந்த கற்பலகையில் உடைத்த பின்பு மேலே ஏறின மோசே வெறுமையாகத்தான் போகிறார்.
யூ நோ வாட் இஸ் ரிட்டன் பிஃபோர். அவரால் மீண்டும் கீழே உட்காந்து எழுதிட முடியாதா? ஆனால் வெறுமையாக தான் மேலே போகிறார். அகெயின் த ஃபிங்கர் ஆஃப் காட் வில் ரைட். அதை எழுதும். அந்த வார்த்தையை அவர் எழுதுவார். உங்கள் இருதயம் வெறுமையாக இருக்கட்டும். பி எம்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். டோன்ட் டிசைன் யுவர் மிராக்கிள்ஸ். நீங்கள் எந்த டெஸ்டினியை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க ஜெபத்தில். ஆண்டவரே எனக்கு இது தான், இப்படி தான் வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. எதிர்பார்க்கிற முடிவு தான் உங்களுக்கு சொந்தம். ஆனால் எந்த வழிமுறையில் அந்த முடிவு உங்களுக்கு வந்து சேரணுமோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. என்னோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. எம்டியாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிரப்புவார்னு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிறிய ஒரு ஜெபந்தான் இது. அதோடு உங்களோட ஜெபம் நிற்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஜெபத்தோடு இணைந்திருக்கணும். பிகாஸ் ப்ரேயர் இஸ் அ லைஃப். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ, மேக் யுவர் செல்ஃப் வெரி எம்டி நவ். ஜாயின் வித் மீ இன் ப்ரேயர். என்னோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அந்த இடத்துல எழுதுவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பு கிருபை இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லா நன்மையான ஈவும் பூரணமான வரமும் உம்மிடத்திலிருந்து வருகிறதப்பா. இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். காத்திருக்கிறாங்க ஆண்டவரே, வருடக்கணக்காக காத்திருக்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க மனம் சோர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் அவங்க எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த முடிவை ஆண்டவரை நீர் கொடுக்கும்படியான உம்முடைய நினைவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாக இந்த வேளையில் அப்பா, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திருக்கு தரிசனமாக நீர் அறிவிக்கிறீங்க ஆண்டவரை. ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான, ஒரு நன்மைக்கு ஏதுவான, ஒரு வெற்றிக்கு ஏதுவான, ஒரு திறந்த வாசலுக்கு ஏதுவான, ஒரு பெரிய அற்புதத்தின் சுகத்தின் சமாதானமான ஒரு பெரிய ஒரு முடிவை உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் இந்த வேலையில் பெறப்போகிறதற்காக நன்றி. இப்பொழுது பெற்றுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. நான் தீர்க்கமாய் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மகிமை பெரியது ஆண்டவரே. நீர் அன்பு நிறைந்தவரப்பா. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீரே பரிசாக வந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை இந்த விஷயை அர்ப்பணித்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உம்முடைய ஊழியர்களை அர்ப்பணித்து ஜெபிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நன்மையான சமாதானமான முடிவை நீர் இந்த வேலையிலே கொடுத்து விட்டதற்காக நன்றி. பெரிய காரியங்களுடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மை டியர் பிரதர், மை டியர் சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி இல்லையா? நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் நிச்சயமாக சமாதானத்திற்கு ஏதுவாக அவர் கொடுப்பார். உங்களை குறித்த நினைவுகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் நீங்கள் காண்பீர்கள். சந்திக்கலாம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில். God bless you. நான் பிரதர் ரூபன், ஒரு ப்ரொஃபஷனல் டென்னிஸ் பிளேயர், டென்னிஸ் கோச். லாஸ்ட் 15 இயர்ஸாக கர்த்தருடைய அழைப்பை பெற்று இந்திய தேசம் முழுவதும், உனக்கு கூடுதலாக சொன்னால் 14 தேசங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா, ஏஷியன் கண்ட்ரீஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ் என்று ஒரு ப்ரேயர் மிஷனரியாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து போயிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு கர்த்தர் என்ன அனுபவமான வார்த்தைகளை என்னுடைய ப்ரேயர் மிஷனில் கொடுத்தாரோ அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்புவேன், நம்புவேன் அவர் ஒருவரை, நம்புவேன், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன், நம்புவேன் அவர் ஒருவரை, என் வாழ்நாள் இறுதி வரை. எதிரிகள் சூழ பாளையம் இறங்கினாலும், அக்கினி அஸ்திரங்கள் எதிராக தெரித்தாலும், தூஷண வார்த்தைகள் வலுவாய் தொனித்தாலும், இறுதி வரை உம்மை நம்புவேன், என் வாழ்நாள் இறுதி வரை, இறுதி வரை உம்மை நம்புவேன், என் வாழ்நாள் இறுதி வரை. பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையில் ஆழமாக வளர விரும்பினால் அமேசானில் இப்போது கிடைக்கும் எங்களுடைய புத்தகத்தை வாங்கி பயன்பெறுங்கள். மேலும் LTN மினிஸ்ட்ரீஸ் இந்தியாவினுடைய யூடியூப் தளத்தில் பிரதர் ரூபனுடைய வல்லமை நிறைந்த செய்திகளை பார்க்க மறக்காதீர்கள். அவரை பற்றிய கூடுதல் தகவலுக்கு LTNministries.com செல்லுங்கள். உங்களுடைய ஜெப உதவிக்கு எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது 7305958774 என்ற எண்ணில் எங்களை அழைக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.